நமஸ்காரம். குரு என்பவர் யார்? உண்மையான குருவை கண்டுபிடிப்பது எப்படி? குருவோட தேவை அவசியமா இல்லையா? இதை பற்றிய வீடியோ பதிவு தாங்க இது. இந்த கேள்விகள் உங்கள் மனதிலும் இருக்கலாம், இல்லை எதிர்காலத்தில் இந்த கேள்வியை என்கிட்ட யாராவது கேட்கவும் வாய்ப்புண்டு. எல்லாவற்றுக்குமான பதிலாகத்தான் இந்த வீடியோ பதிவு. சரிங்களா? குரு என்பவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதற்கு எளிமையான பதில், அஞ்ஞானம் அல்லது அறியாமை என்ற இருளை நீக்கி மெய்ஞானமான வெளிச்சத்திற்கு வழிகாட்டக்கூடியவரே உண்மையான குரு. மெய்ஞானம்னா இறைவனை நோக்கிய பாதைன்னு புரிஞ்சுக்குங்க. வெளிச்சம்னு சொல்றது இறைவனை நோக்கிய பாதை. வெளிச்சம் என்பது அறியாமை என்ற இருட்டை நீக்கக்கூடியது. சரிங்களா? இந்த பாதையை காட்டுபவர் தான் உண்மையான குரு. நமக்கு ஒரு விஷயத்தை ஒருத்தர் சொல்லி கொடுக்குறாருன்னு வச்சுக்குவோம். அவங்க நமக்கு குரு அல்லது ஆசான்னு சொல்லலாம். நம்முடைய வாழ்வில் பல ஆசான்களை நாம் சந்திக்கின்றோம். ஸ்கூல் போகிறப்ப, காலேஜ் போகிறப்ப, இன்னும் நிறைய இடங்களில் யார் யாரெல்லாம் உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்களோ அவங்க எல்லோரும் ஒரு வகையில் உங்களுக்கு குருவே. அந்த குருவிற்கும் ஆன்மீக உபதேசங்களை செய்யக்கூடிய குருவிற்கும் வித்தியாசம் ஒன்று இருக்குங்க. மற்றவங்க எல்லாரும் சொல்லித் தருவது இந்த உலகியல் சார்ந்த விஷயங்களுக்கு பயன்படும். ஆனால் ஆன்மீக உபதேசம் செய்யும் குரு உலகியல் சார்ந்த விஷயங்களுக்கு மட்டும் பயன்படக்கூடியதை சொல்ல போவதில்லை. முக்தி மற்றும் இறைவனை அடைவதற்கான வழிகளையும் சொல்லித் தருவார். அதுதான் வித்தியாசங்க. சரி, உண்மையான குருவை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதுக்கு முன்னாடி போலியான குரு அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்கன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதைத்தான் பெருஞ்சித்தர் திருமூலர் தன்னுடைய திருமந்திரத்தில் ஒரு பாடலில் சொல்கிறாருங்க. அந்த பாடல் என்னன்னு கேட்டிங்கன்னா, குருட்டினை நீக்கும் குருவினை கொள்ளார், குருட்டினை நீக்கா குருவினை கொள்வார். அதாவது இந்த பாடலில் எளிமையாக சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, அறியாமை நீங்காமல் இருப்பது, ஆன்ம அறிவு பெறாமல் இருப்பது, அதை தான் இங்கே குருடுன்னு சொல்கிறார். சரிங்களா? குருட்டினை நீக்கும் குருவினை கொள்ளார். உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அறியாமை என்ற இருளை நீக்கக்கூடிய குரு கிடைக்கலன்னா, அறியாமையோடையே இருக்கக்கூடிய ஒரு நபரை நீங்கள் குருன்னு நம்பி போய் ஏமாறுவீங்க அப்படின்னு சொல்கிறாரு. போலி குருமார்கள் பற்றி சித்தர் திருமூலர், அகத்தியர் உள்பட பல சித்தர் பாடல்களில் நீங்கள் காணலாம். இதற்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த காலகட்டத்திலையும் ஆன்மீகத்தின் பெயரால் ஏமாற்றக்கூடிய நபர்கள் இருந்திருக்காங்க அப்படிங்கிறது தான். சரிங்களா? ஒரு ஆன்மீகவாதி அப்படிங்கிறவங்க எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத இந்த காலகட்டத்தில் மக்களே முடிவு பண்ணுறாங்க. ஆன்மீகவாதினா இந்த கலரில் ட்ரெஸ் போடணும், இந்தந்த மாதிரிலாம் இருக்கணும், இந்தந்த மாலைகள்லாம் போடணும், இப்படி தான் அவர் பேசணும், இப்படி தான் அவர் நடந்துக்கணும்னு அவங்களே முடிவு பண்ணிக்கிறாங்க. ஒரு ஆன்மீகவாதி இப்படி தான் இருக்கணும்னு முடிவு செய்ய நீங்கள் யாருன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்கள் யாருங்க? சித்தர்கள் பாடல்களில் போய் பார்த்தீங்கன்னா ஆன்மீகவாதி எப்படி இருக்கணும்னு அழகாக சொல்லியிருப்பாங்க. ஒவ்வொரு மார்க்கத்தில் இருக்கவங்க எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது அந்த மார்க்கத்தில் உள்ள சாஸ்திரங்கள் சொல்லும். இதை எதுவுமே தெரியாத மக்கள் ஏதோ ஒரு நம்பிக்கையில் ஆன்மீகவாதினா இப்படி தான் இருக்கணும்னு அவங்களாம் முடிவு பண்ணிக்கிறாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, சத்குரு ஸ்ரீபிரம்மான்னு ஒரு ஞானி இருந்தார். ஒரு மிகப்பெரிய சித்தர், ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவர். அவரோட ஃபோட்டோக்கள் இணையத்தில் இப்போயும் கிடைக்குது. நீங்கள் போய் பாருங்களேன். நீங்கள் சொல்லக்கூடிய பல விஷயங்களை அவர் போட்டிருக்கவே மாட்டார். ஸோ உங்கள் நம்பிக்கைகளை உங்களுடன் வைத்துக் கொள்ளுங்கள். அந்த நம்பிக்கையோட தான் ஒரு ஞானியோ சித்தரோ யோகியோ இருக்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், அறியாமை என்னும் இருளில் மூழ்கி இருக்கக்கூடிய ஒருவரை குருவாக நம்பி நீங்களும் பயணிக்கக்கூடும். இந்த பயணம் எப்படி இருக்கும்னா, அப்படியே போய் துபக்கடின்னு குடியில் உழுவ மாதிரி தான் இருக்கும். அதை தான் சித்தர் திருமூலர் சொல்லுவார். உன்னுடைய அறியாமையை நீக்கக்கூடிய குரு கிடைக்கணும். அந்த குரு அறியாமை என்ற இருளை தான் நீக்கி இருக்கணும். சரிங்களா? சரி, உண்மையான குருவை எப்படி கண்டுபிடிக்கிறது? மொதல் விஷயத்தை பார்த்துட்டோம். சரிங்களா? இந்த விளம்பரங்களை கண்டு ஏமாறுறது, இந்த பகட்டை கண்டு ஏமாறுறது, இதெல்லாம் பண்ணவே கூடாது. முதல்ல ஒருத்தர் குருவாக நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா, அந்த நபரிடம் நீங்கள் பேச வேண்டுங்க. உங்கள் மனசில் ஒரு 1000 கேள்வியாவது இருக்குன்னு வச்சுக்குவோம். 1000 கேள்வியும் நீங்கள் அவர்கிட்ட கேட்டு பதிலை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த 1000 பதில்களும் உங்கள் மனசுக்கு திருப்தியாக இருக்கா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எனக்கே ஒன்றும் தெரியாது, அது திருப்தியாக எப்படி இருக்கும் இருக்காது அப்படின்னு நான் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம். தப்பு கிடையாது. இது இணையத்தின் காலம், இன்டர்நெட் யுகம். சரிங்களா? லலிதா சகஸ்ரநாமம் பற்றி தெரிஞ்சுக்கணுமா? இன்டர்நெட்டில் தெரிஞ்சுக்கலாம். நிறைய விஷயங்கள் இன்டர்நெட்டில் கொட்டி கிடக்குது. சரியாக வழிகாட்டுதல்கள் தான் கிடையாது. முதல்ல நீங்கள் ஒரு விஷயத்தை கற்றுக்க போறீங்கன்னா அதை பற்றி தேடுங்க, படிங்க. அதை வைத்துக்கொண்டு கேள்விகளை உருவாக்குங்கள். உங்கள் மனசில் 1000 சந்தேகம் வரும். அந்த கேள்விகளை கொண்டு வாங்க. அந்த கேள்விகள் எல்லாத்திற்கும் சாஸ்திர ரீதியாக, பிரமாண ரீதியாக பதில் சொல்லக்கூடிய ஒரு நபரை குருவாக தேர்ந்தெடுத்துங்க. தப்பு கிடையாது.
கேள்விக்கே பதில் சொல்ல ஒருத்தருக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா தயவுசெய்து அந்த நபர்கிட்ட போய் உட்காந்து பாடம் கேட்காதீங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் இருக்குது. உங்கள் மனசில் உண்மையாலுமே ஒரு 10 சந்தேகம் வரலாம் ஒரு பயிற்சிக்கு அப்புறம். அந்த சந்தேகத்தை யார்கிட்ட போய் கேட்பீங்க? குருவை போய் கேள்வி கேட்பியா அப்படிம்பாங்க ஒரு சில பேர். வேறு யார் கேள்வி கேட்குறது? ஐயா நான் ஒரு பயிற்சி பண்ணுறேன், ஒரு சந்தேகம், குருவை போய் கேள்வி கேட்பியான்னா யார்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறீங்க? அவரை கேள்வி கேட்கக்கூடாது, யார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு பல பேர்த்திட்ட பதில் கிடையாது. குருவை ஏற்று பேசுகிற, ஏற்றுலாம் பேசலப்பா, கேள்வி கேட்குறது தப்பான்னு. ஒருவரை குரு என நீங்கள் தேர்ந்தெடுப்பதற்கு முன்பு 1000 இல்லை, லட்சம் தடவை இல்லை, கோடி தடவை யோசிங்க. யோசிச்சதுக்கு அப்புறம் அவரை குருவாக தேர்ந்தெடுங்க. இங்கே தப்புங்கிறது 2 பக்கமும் இருக்குது. இந்த காலகட்டத்தில் ஆன்மீகம் என்பது பணம் சம்பாதிக்கிற தொழிலாக மாறிடுச்சுங்கிறது வருத்தப்படக்கூடிய உண்மைதான். பல பேர் அப்படி தான் பண்ணுறாங்க. அதனால தான் தீட்சைக்கு கட்டணம்னு நிறைய பேர் வசூலிக்கிறாங்க. சரிங்களா? உண்மையில் தீட்சைக்கு காசு வாங்கக்கூடாது. எப்படி? தீட்சைக்கு பணம் வாங்கவே கூடாது. சாஸ்திரங்கள் சொல்கிறதே கிடையாது வாங்காத. நீங்களாக விருப்பப்பட்டு ஏதாவது கொடுக்கலாம். அது 1 ரூபாயாக இருக்கலாம், 1000 ரூபாயாக இருக்கலாம், 1 லட்சமாக இருக்கலாம், 1 கோடியாக இருக்கலாம். அது உங்கள் விருப்பம். எதுவுமே கொடுக்காம ஐயா கற்றுக் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க அப்படின்ட்டு போகலாம். அது உங்கள் விருப்பம். 1 ரூபா கொடுப்பவரையும் 1 கோடி ரூபாய் கொடுப்பவரையும் அந்த குரு சமமாகத்தான் பார்க்க வேண்டும். சரிங்களா? எப்படி? 2 பேர்த்தையும் சமமாக பார்க்கணும். பணத்தை வச்சு ஆட்களை சீடர்களை எடை போடக்கூடாது. சமமாக பார்க்கும் மனநிலை என்பது சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த குருநாதருக்கு இருக்கணுங்க. குருநாதருக்கு நிறைய குவாலிட்டிஸ் இருக்குது. சீடனுக்கு சந்தேகம் எப்படியெல்லாம் வருதோ எல்லா சந்தேகத்தையும் தெளிவித்து பிரமாணங்கள் மூலியமாக காட்டி தெளிவு பண்ணணும். என் அனுபவம் நீ பண்ணு, என் அனுபவம் நீ பண்ணுலாம் சொல்லி ஏமாற்ற முடியாது. ஏன் ஏமாற்ற முடியாதுன்னா, முதலில் நீங்கள் பிரமாணம் வாயிலாக ஒரு 70% சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணணும். அனுபவங்கள் என்பது நபருக்கு நபர் மாறுபடும்னு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்குங்க. இப்போ நான் நீச்சல் கற்றுக்க எனக்கு கரெக்டாக 1 நாள் தான் தேவைப்படுச்சு. ஒரே நாளில் நான் நீச்சல் கற்றுக்கிட்டேன். உண்மைங்க. ஒரு நல்ல நீச்சல் கற்றுக்கிட்டேன். எங்கள் மாமா எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு. நீச்சல் கற்றுக்கிட்ட எல்லாரும் போய் 2 நாள் 3 நாள் 4 நாள் 5 நாள் 7 நாள் ஆனவங்களாம் இருக்காங்க. நீங்கள் எல்லாம் தப்பாக பண்ணிட்டீங்க, நீங்கள் பண்ணது எல்லாமே தப்பு, இது ஏன் அனுபவம், 1 நாளில் எல்லாராலையும் கற்றுக்க முடியணும் அப்படின்னு போய் நான் முரண்டு பிடிச்சா அது நல்லா இருக்குமா? அனுபவம் என்பது நபருக்கு நபர் மாறுபடக்கூடிய ஒன்று. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, நீச்சல் அடிப்பதற்கான முறைகள் என்னன்னு ஒரு விதிகள் வச்சுருக்கோம். இந்த விதிகளுக்குள்ளே நீ வரியா அப்படிங்கிறது தான் கேள்வி. ஒரு சிலர் சொல்லுவாங்க இல்லை அப்படி இப்படின்னு ஏதாவது சமாளிப்பாங்க. எங்கள் குருநாதர் சொல்லிக் கொடுத்தது, யார் சொல்லிக் கொடுத்தாலும் அது பிரமாண சாஸ்திரமாக ஏற்கனவே இருந்த ஒன்று தான். எங்கேயோ ஒரு இடத்துல சித்தர்கள் சொன்னது தான். உங்கள் குருநாதர் சொல்லி கொடுத்து உண்மையாலுமே ஒரு சித்தி பெற்றிருக்கார் அப்படின்னா அவரால் அந்த பிரமாண சாஸ்திரங்களை காட்ட முடியும். ஏன்னா இங்கே பல பேர் தப்பிச்சுக்க பயன்படுத்தக்கூடிய வார்த்தை என்னென்னா, இது எங்கள் குருநாதர் சொல்லி கொடுத்தது. இதுக்கு மேலே நம்ம கேள்வி கேட்க மாட்டோம்ல. சரிங்களா? இப்படி சொல்லிட்டு நம்ம தப்பிச்சுக்கலாம். எங்கள் குருநாதர் சொல்லிக் கொடுத்தது என் அனுபவம், உங்கள் அனுபவம் உங்களுக்கு, உங்கள் குருநாதர் சொல்லிக் கொடுத்தது யாரும் தவறுன்னு சொல்ல, அதுக்கு பிரமாணங்களை தேடி பிடிச்சி நிரூபிங்கிறோம். உங்கள் குருநாதரை யாரும் தவறுன்னு சொல்லலை, புரியுதுங்களா? அதை பிரமாண சாஸ்திரங்களுடன் காட்டும் பொழுது மட்டும்தான் அதை நிரூபிக்க முடியும். நான் உங்களுக்கு நிரூபிக்க அவசியம் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு மேலே பேசி பிரயோஜனம் இல்லை. ஏன்னா அவரவரின் அனுபவம் அவரவருக்கு. உங்களை பின்பற்றுவர்கள் உங்களை பின்பற்றட்டும், தவறும் கிடையாது. நீங்கள் நல்ல அனுபவம் கிடைச்சா சந்தோஷம்தான். சரிங்களா? ஆனால் இங்கே ஆன்மீகத்தின் பெயரால் ஏமாற்றக்கூடிய நபர்களுக்காகத்தான் இந்த சொல்கிறோம். அடுத்தது, தீட்சைக்கு பணம் வாங்குறதை பற்றி பேசிட்டோம். இதை வேற டேர்மில் சொல்லுவாங்க. எப்படின்னா, குரு தட்சணை, குரு காணிக்கை அப்படிம்பாங்க. குரு தட்சணை, குரு காணிக்கை எல்லாமே அந்த சீடன் மனமு தரக்கூடிய ஒரு விஷயம். என்னைக்கு குரு தட்சணை 4000, 5000, 1001, 1008 நீங்கள் போடுறீங்களோ அதன் பெயர் கட்டணம், அதன் பெயர் வியாபாரம். அது கட்டணம் தான். காணிக்கை கிடையவே கிடையாது, தட்சிணை கிடையவே கிடையாது. தட்சிணை என்பது நீங்களாக கொடுக்கக்கூடிய ஒன்று. அவர் சொல்லிக் கொடுத்தாரு, அவர் மேலே உள்ள மரியாதையால் சொல்லிக் கொடுத்ததுக்கு நானா தரேன் அப்படின்னு தான் தர்றது. சரிங்களா? இன்னும் ஒருபடி ஒரு சிலர் போய் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த சாமிக்கு தீட்சை 4000, அந்த சாமிக்கு தீட்சை 5000, இந்த சாமிக்கு தீட்சை 15000 வச்சுருப்பாங்க. இவங்கெல்லாம் கடவுள் விற்பனைக்குன்னு போர்டு மட்டும்தான் வைக்கல, மற்றபடி அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்டெரக்டாக. நீங்கள் கோடி ரூபாய் பணம் கொடுத்தாலும் இறைவன் அருளை வாங்கவே முடியாதுங்கிற உண்மையை புரிஞ்சுக்குங்க. இறைவன் அருளை கோடி ரூபாய் கொடுத்தாலும் வாங்க முடியாது. ஒரு 5000 ரூபா கொடுத்து ஒருத்தர் காளி தீட்சை வாங்கிட்டா காளி அப்படியே நடந்து கூட வந்துடுவாங்க நீங்கள் நினைக்கிறீங்களான்னு? வாய்ப்பே கிடையாது. தீட்சை என்பது முதல்ல என்னன்னே புரியாதவங்க தான் இந்த வேலையை பார்ப்பது. தீட்சை என்பது ஒரு புள்ளி மட்டும்தான். சரிங்களா? அது ஒரு விதை. இப்போ ஒரு விதை இருக்குது, அது நல்ல இடத்துல ஊனணும், தண்ணி வரும், தண்ணி ஊற்றணும், நல்ல சூரிய ஒளி படணும்,
பூச்சி புழு பாராமல் நம்ம பார்த்துக்கணும். அப்படிலாம் பார்க்கும்போது செடியாக முளைச்சி மரமாக வந்து காய் காய்ச்சி கனியும். அவ்வளவு ப்ராசஸ் இருக்குது. தீட்சை என்பதும் அதே மாதிரி தான். வாங்கினா பத்தாது, அந்த பயிற்சிகள்லாம் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வரணும். சில சமயங்களில் சோதனைகள் வரும், சில சமயங்களில் சோதனைகள் வராமல் போகும். தீட்சை என்பதுக்கு ஒரு எளிமையான விளக்கம் இதுதான். வேற ஒரு வீடியோ பதிவில் தீட்சையை பற்றி விரிவாக பேசலாம், பல வகையான தீட்சையை பற்றி. இப்போ குருநாதரை பற்றி பேசுவோம். சரி, இப்போ தீட்சையை வாங்கிட்டீங்க ஒருத்தட்ட, ஒரு குருநாதர் நல்ல குருநாதர்னே வச்சுக்குவோம். அவர் வாங்கிட்டீங்கல்ல, அதை ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களா? உங்கள் குருநாதரை நீங்கள் எந்த அளவுக்கு மதிக்கிறீங்கன்னு ஒரு விஷயம் இருக்குது. அதே மாதிரி நம்பிக்கைங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. உங்களுக்கு தீட்சை கொடுத்த குருநாதர், வாங்கிய தெய்வம் மற்றும் அந்த பயிற்சி முறை, இந்த 3 மேலேயும் உங்களுக்கு 100% நம்பிக்கை இருக்கணும். எப்படி? 100, 99.9 சொல்லுங்க. இந்த 3 விஷயத்தின் மேலும் 100% நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் அவை உங்களுக்கு பலன் அளிக்கும். 0.1% அவநம்பிக்கை இருந்தாலும் பலன்கள் கிடைக்கிறதில்ல, தாமதமாகலாம் அல்லது கிடைக்காமல் போகலாம். யார் ஒருவருக்கு 100% நம்பிக்கை இருக்கோ, நான் முழுமையாக கம்ப்ளீட்லி சரண்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தருக்கு இறைவன் அருள் தானாக கிடச்சிருங்க. ஏன் இதை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இங்கே நிறைய பேர் குரு ஷாப்பிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பண்ணுவாங்க. எப்படின்னா, இந்த குருகிட்ட போகிறேன் ஒரு 6 மாதம் பயிற்சி பண்ணுறேன், இவர்கிட்ட போகிறேன் ஒரு 2 மாதம், இந்த நபர்கிட்ட போனேன் ஒரு 1 வருஷம், அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 நபர்கள்ட்ட போயிருப்பாங்க. சரிங்களா? அதனால தான் சொல்லேன், ஒருத்தரை குருவாக நீங்கள் தேர்ந்தெடுப்பதற்கு முன்பு 1க்கு 1000 இல்லை, 1க்கு கோடி தடவை கூட யோசிங்க. யோசிச்சு முடிவு பண்ணுங்க. கேள்வி கேளுங்கள். உங்கள் கேள்விக்கு பதில் சொல்லாத ஒருத்தரை குருவாகவே தேர்ந்தெடுக்காதீங்க. நீங்கள் நாளைக்கு சந்தேகம்னா எங்கே போய் கேட்பீங்க? யோசிச்சு பாருங்க. மாதா, பிதா, குரு, தெய்வம், இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா? மாதா என்பவர் அன்னை, பிதா என்பவர் அப்பா, குரு என்பவர் ஆசான், தெய்வம் என்பது இறைவன். அப்பா அம்மா இந்த 2 பேரும் சேர்ந்த ஒருத்தர் தான் குரு. அப்பா அம்மா குரு இந்த 3 பேரும் சேர்ந்து கிடைச்ச ஒருத்தர் தான் இறைவன். சரிங்களா? இறைவன் என்பவர் எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுக்கக்கூடியவர். குருநாதர் என்பவர் அம்மா அப்பா 2 பேரும் சேர்ந்த ஒருத்தராக இருக்கும். உங்கள் அம்மா அப்பா உங்களை ஏமாற்றுவாங்களா? யோசிச்சு பாருங்க. உங்கள் அம்மா அப்பா உங்களுக்கு கெட்டது பண்ணுவாங்களா? எங்கள் குருநாதர் என்கிட்ட தட்சணை வாங்கின அமௌண்ட்லாம் கேட்டிங்கன்னா நீங்கள் ஷாக் ஆகிடுவீங்க. 11 ரூபா வாங்கினாது. அந்த 11 ரூபா கூட நான் தான் கொடுத்தேன். பல விஷயங்களை எனக்காக பண்ணார். என்னோட பூர்ணாபிஷேகம் கூட எங்கள் குருநாதர் அவ்வளவு காசை போட்டு செஞ்சு கொடுத்தாரு எனக்கு. அது ஒரு பெரிய அமௌண்ட்னு வச்சுக்கோங்க, செஞ்சு கொடுத்தாரு. இந்த காலகட்டத்திலையும் நல்ல குருமார்கள் எல்லா இடத்துலையும் இருக்காங்க. பெருமைக்கு சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்ல வேண்டிய சூழ்நிலை. ஏன், நானே ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேன். அந்த கிளாஸில் பார்த்தீங்கன்னா இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீன்னு தான் சொன்னேன். யாருக்கிட்டையும் 1 ரூபாய் வாங்கலை. சாப்பாடு கொடுத்தோம், இடம் வாடகைக்கு எடுத்தோம், அந்த இடத்துக்கான செலவு, சாப்பாடு எல்லாத்தையும் இலவசமாக தான் கொடுத்தோம். இது நான் விளம்பரத்துக்காக சொல்லல, தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறேன். இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி வகுப்பு எடுக்கக்கூடிய பலரும் சொல்லக்கூடிய ஒரு காரணம் ஒத்துக்கலாம். என்னென்னா, சார் நான் ஒரு இடத்த எடுக்கிறேன், அங்கே கரண்ட் பில் இருக்குது, அந்த இடத்துக்கான வாடகை இருக்குது, மற்ற செலவுகள் இருக்குது, சாப்பாடு செலவுகள் இருக்குது, இதெல்லாம் இருக்கே, இதெல்லாம் என் கை காசு போட்டே நான் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு சிலர் கேட்பாங்க. ரொம்ப ரொம்ப நியாயமான கேள்வி. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு 100 பேர் வராங்கன்னு வச்சுக்கோம், ஒரு 20,000 ரூபா செலவாகுது மொத்தமாக அப்படின்னு வச்சுக்கோங்க. 20,000 டிவைடட் பை 100 எவ்வளோங்க? 20,000 100 டிவைட் பண்ணால் எவ்வளோ? அப்போ ஒருத்தருக்கு எவ்வளோ வருதுன்னு தெரியும். அந்த நபருக்கு இருந்து அந்த அமௌண்ட்டை வாங்கிக்கிறது மட்டும் இல்லைங்க, அதே கிளாஸில் டிக்ளேர் பண்ணுங்கள். ஒரு ஒயிட் ஷீட்டாட்டம் கொடுத்துருங்க. எல்லாத்துக்கும் வாட்ஸ்அப் இருக்குது, இந்த காலகட்டத்தில் அனுப்பிச்சிடலாம். இது செலவு, மொத்த செலவு, ஒருத்தர்கிட்ட நம்ம இவ்வளோ வாங்கியிருக்கோம், ஸோ 100 பேர் வந்திருக்கீங்க, இந்த அமௌண்ட்டை நம்ம மொத்தமாக டிவைட் பண்ணி இதுலேருந்து நான் லாபம் பார்க்கலங்கிறது பப்ளிக்காக அனௌன்ஸ் பண்ணுங்கள். ஆன்மீகத்தை வியாபாரமாக்காதீங்க. இந்த காலகட்டத்தில் காசு சம்பாதிக்கணும் அப்படின்னா ஒரு வேலைக்கு போய் சம்பாதிச்சிக்கலாம். இதுலேருந்து சம்பாதிக்க வேண்டாம்னு தான் சொல்கிறேன். லாபம் பார்க்காதீங்க. இதுலேருந்து உங்களுக்கு உண்மையாலுமே ஒரு செலவு இருந்து, நான் இந்த இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா ஒரு ஹால், அந்த செலவுக்கு வேணால் அந்த மாதிரி நம்ம பண்ணி காசு வாங்கிக்கிறது தவறு கிடையாது. ஆனால் இந்த காலகட்டத்தில் பலரும் லாபம் வச்சு தான் அதை நடத்துகிறாங்க. ஒரு சிலர் என்கிட்ட சொல்கிறது உண்டு, சார் நான் இந்த மாதிரிலாம் கிளாஸ் நடத்துகிறேன், யோசிச்சு பாருங்க, மாதத்துக்கு ஒரு 2 கிளாஸ் 3 கிளாஸ் நடத்துகிறேன், நான் வேலைக்கு போனால் இதை என்னால் பண்ண முடியல, அப்போ நான் என்ன பண்ணட்டும் அப்படிங்கிறாங்க. நான் அப்போ தான் சொன்னேன், இதை நீங்கள் சொல்கிறவங்க வராங்கல்ல ஸ்டூடெண்ட்ஸ், அவங்கள்ட்ட டிக்ளேர் பண்ணுங்கிறேன். ஒரு காட் ப்ரொஜெக்ஷனை உங்கள்கிட்ட க்ரியேட் பண்ணாதீங்க. சரிங்களா? ஐயா இந்த பாருங்க, நான் இந்த மாதிரி கிளாஸஸ்லாம் இருக்கேன், இது நல்ல விஷயம், இது கரெக்டான விஷயம் சொல்லிக் கொடுங்க, இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கறதுனால என்னால் வேலைக்கு போக முடியல, எனக்கும் பார்த்தீங்கன்னா செலவுகள் இருக்குது, ஸோ அதை இங்கே நான் ஆட் ஆன் பண்ணியிருக்கேன். ஒரு நியாயமான சம்பளம், எப்படி ஒரு 20,000 30,000 வாங்குவீங்கன்னு வச்சுக்கோம், ஒரு 40,000 வாங்குவீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் போனால் 40,000 வாங்குவேங்க, அதை இந்த கிளாஸில் ஒரு 3 கிளாஸ் நடத்துகிறேன், 2 கிளாஸ் நடத்துகிறேன், ஆட் பண்ணியிருக்கேங்க.
சொல்லுங்கள், யாரும் தப்பாக நினைக்க போகல. உண்மைக்கு என்றைக்குமே மதிப்பு உண்டு. லட்சம் வருஷம் ஆனாலும் அந்த மனுஷன் உண்மையானவன்ப்பா, நல்லதுப்பா, கரெக்டாக பேசினான்ப்பா, இது நான் ஒரு 40,000 ரூபாய் என் சம்பளம் அதை ஆட் பண்ணியிருக்கேன்னு கரெக்டாக சொன்னான்ப்பா அப்படிம்பாங்க. பொய் சொல்கிறதுலையோ ஏமாற்றுவதோ தெரிஞ்சதுன்னா அது ரொம்ப சங்கடமாக இருக்குங்க. யோசிச்சு பாருங்க. உங்களை நம்பி ஒருத்தவங்க வராங்க, உங்களை குருவாக ஏற்று ஒருத்தர் வராது, அவர் ஏமாற்ற எப்படி மனசு வருது? எனக்கு ஒன்று தெரியலன்னா தெரியலன்னு சொல்லுவேன். இப்போ வைஷ்ணவத்தை பற்றி என்கிட்ட சில பேர் கேட்பது உண்டு. இல்லைப்பா, வைஷ்ணவத்தில் எனக்கு ரொம்ப பெருசெல்லாம் தெரியாது, ரொம்ப பேசிக்காக தான் தெரியும், எனக்கு தெரியாதுப்பா அப்படிமே. அதே தான் சௌரத்துக்கும் சூரிய வழிபாட்டுக்கும் தெரியாதுப்பா அப்படிமே. தெரியாதுன்னா முதல்ல தெரியாதுன்னு அட்மிட் பண்ண கற்றுக்குங்க. அது நல்ல பழக்கமும் கூட. சரிங்களா? அடுத்தது, குருவை கடவுளாக பார்க்கலாமா? அதாவது குருவை கடவுளாக பார்ப்பது என்பதை விட திருமூலர் சொன்ன ஒரு விஷயத்தை நம்ம முதல்ல எடுத்து பார்த்துருவோம். குருவே சிவம் என கூறினான் நந்தி அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் இருக்கு. உடனே அந்த குரு தான் சிவமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க. அந்த குரு என்பவர் ஆன்மீக உபதேசம் செய்யும் காலத்தில் இறைவன் அந்த குரு மூலியமாக காரியப்படுவார். எப்படி? இறைவன் அந்த குரு மூலியமாக காரியப்படுவார், அவ்வளோதான், செயல்படுவார். குருவால் தீட்சை கொடுக்க முடியுமானா இறைவன் தான் எல்லா தீட்சையும் உங்களுக்கு கொடுக்குறாரு, குரு கொடுக்கல. அந்த குரு என்ற அந்த மனித உடல் மூலியமாக இறைவன் உங்களுக்கு கொடுக்குறார் அந்த விஷயத்தை, அவ்வளோதான். குரு என்பவர் இறைவன் கிடையாது, இறைவன் அவர் மூலியமாக காரியப்படுறார். இந்த மனித உடல் மூலியமாக இறைவன் காரியப்படுவார். ஆனால் குருவுக்கான சொல்லிக் கொடுத்த ஆசான் இருக்காதுங்களா, அவருக்கான மரியாதையை நீங்கள் செய்யத்தான் வேண்டும். ஏன் குரு தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்ஸ்னு ஒரு ஊர் இருக்குன்னு வச்சுப்போம். அந்த ஊர் பேரே தெரியாது, எப்படி போகணும்னு தெரியாது. இப்போ போனால் நம்மளால் போக முடியுமா? போக முடியாதுல்ல. அப்போ எப்படி போகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மேப்பு வேணும். அந்த மேப்பை பார்த்தே போயிடுவோம் அப்படின்னா அந்த மேப்பை படிக்க நமக்கு தெரியணும் முதல்ல. அந்த மேப்பை பார்த்து படித்து ஏற்கனவே போன ஒருத்தர் இருக்கார்ல, அவர் வழிகாட்டியாக கூட வராது பார்த்தீங்களா, அவர் தாங்க குரு. அந்த வழிகாட்டி எது வரைக்கும் வருவார்னு நினைக்கிறீங்க? அவர் ஒரு வாகனம் போல் நம்மளை கூட்டிக்கிட்டு அந்த கேட் வரைக்கும் கூட்டி போயிடுவார். எப்படி? கேட் வரைக்கும் நம்மளை கூட்டி போயிடுவார். கேட்டுக்கு அப்புறம் கேட்டை காமிச்சு, பா இது வழியாக நீ உள்ளே போயிருப்பாங்க. அதுக்கு மேலேயும் அவர் வரமாட்டார். அந்த கேட்டை தாண்டி நீங்கள் தான் உள்ளே போகணும். ஸோ கடைசி ஒரு 4 படிகள் நீங்கள் மட்டும்தான் போக வேண்டும். ஆன்மீகத்தில் இறைவனை அடைய 16 படிகள் இருக்குது. 16 steps to reach God, அவ்வளோதான். சரிங்களா? அதில் ஒரு கடைசி 4 படி வரமாட்டாங்க யாரும். உண்மையான குரு வரமாட்டார். 12வது படியோடு நின்றுக்குவார். அந்த 4 படிக்கு எப்படி எப்படிலாம் போகலான்னு சொல்லி கொடுத்துருவாங்க, எப்படி போகணுன்னு காட்டிடுவாங்க. நீங்கள் தான் போக வேண்டும். ஸோ நல்ல குருவை தேர்ந்தெடுங்க. குரு ஷாப்பிங் பண்ணாதீங்க. நல்ல குரு கிடச்சிட்டு அவரை விட்டுறாதீங்க, அவர் கூடவே பயணிங்க. நிறைய பேர் என்னென்னா ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி ஆன்மீகத்தில் வேகமான வளர்ச்சியை எதிர்பார்க்குறாங்க. எப்படி? டக்கு டக்குன்னு முன்னேறணும். இன்றைக்கி தீட்சை வாங்கி நாளைக்கு உட்காந்து அப்படியே தெய்வம் வந்து முன்னாடி நின்றுடும். கோடியில் ஒருத்தருக்கு வேணால் நடக்கலாம், அதுவும் பூர்வ புண்ணிய பலன்கள். மற்றவங்களுக்குலாம் நடக்கவே நடக்காது. சில மாதங்கள், சில வாரங்கள், மேபி சில வருடங்கள், 10-12 வருஷம் கூட ஆகலாம். உங்களுக்கு சந்தேகம் அனைத்தையும் கேட்டு எல்லாத்தையும் தீர்த்து வச்ச ஒருத்தர் கிடச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், தயவு செய்து விட்டுறாதீங்க. விட்டுட்டீங்க அப்படின்னா யார் காப்பாற்றுறதுன்னு தெரில. நீங்கள் கடைசி வரைக்கும் ஆன்மீகத்தையோ கடவுளையோ விற்கக்கூடிய வியாபாரிகள்கிட்ட தான் போய் மாட்டுவீங்க. ஏன்னா என்னோட நண்பர் பல வருடங்களுக்கு முன்னாடி நடந்த கதை என்ன சொன்னார்னா, காலி கற்றுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய அமௌண்ட்டை லாஸ் பண்ணிட்டார். சரிங்களா? நான் அவரும் பேசும்போது நீ என்கிட்ட கேட்டிருக்கலாமே அப்படின்னு நான் அவர்கிட்ட கேட்ட பொழுது அவர் என்கிட்ட சொன்ன வார்த்தை ரொம்ப ரொம்ப சரியான வார்த்தை. அதுதான் என்னை சோஷியல் மீடியாவில் வீடியோவெல்லாம் போட வச்சது. ஒரு சில பேருக்கு தெரியும். நாங்கள்லாம் போய் ஏமாறுறோம்னா அதுக்கு நீங்கள் எல்லாம் தான் காரணம். உங்களை மாதிரி விஷயம் தெரிஞ்சவங்க வெளியில் சொல்லியிருந்தால் நாங்கள் ஏன் போய் ஏமாற போகிறோம்? நியாயமான வார்த்தை தானே. அவர் என்னை திட்டலை, நான் தான் குற்றவாளின்னு பேசலை, நிதர்சனத்தை சொன்னார். சரிங்களா? எங்கேயாவது சித்தர்கள் சொல்லியிருக்காங்களா போய் காசு வாங்குப்பா, இந்த மந்திரத்தை கொடுத்துடல போய் காசு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்களா? இல்லையே. யோசிச்சு பாருங்க. அப்படிலாம் எந்த சித்தரும் சொல்கிறது இல்லை. ஏன்னா உங்களுக்கான வழிமுறையை சரியாக அவர் அமைச்சு கொடுப்பாரு. எனக்கேற்ற மாதிரி அமைச்சு கொடுங்க அப்படின்லாம் உங்களால் கேட்கக்கூடாது, நீங்கள் கேட்கவும் முடியாது. ஏன்னா முடியாது பண்ணுறது. உங்களுக்கு எது சரியாக வருங்கிறத பார்த்து நீங்கள் பேசுவீங்கல்ல, அதெல்லாம் வச்சு அனலைஸ் பண்ணி உங்களுக்கான பயிற்சி முறையை கொடுப்பார். எல்லா பயிற்சி முறையும் எல்லா நபர்களுக்கும் ஏற்றதும் அல்ல. ஒவ்வொருத்தருக்கும் அவருக்கு சில விஷயங்கள் ஒத்து வரும், ஒத்து வராது. அதெல்லாம் பார்த்து தெரிஞ்சு மாற்றி கொடுக்கக்கூடியவர் தான் குரு. ஒரு சில பேர் இருக்காங்க, ஒரு 200 பேர் 300 பேரை கூட்டி வச்சு ஒரே பயிற்சியை கொடுக்கறது, அது ஒத்தே வராதுங்க.
உசைன் போல்ட்டால் வேகமாக ஓட முடியும், எல்லாரும் உசைன் போல்ட்டு கிடையாது, புரியுதா? ஸோ ஒவ்வொருத்தருக்கும் அவங்களோட உடல் அமைப்பு, மன அமைப்பு, அவங்களுக்கான நேர அமைப்பு எல்லாத்தையும் அனுசரித்து இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு அதை பார்த்து சரி பண்ணி கொடுக்கக்கூடியவரே உண்மையான குரு. உண்மையான குருவை சென்றடைய வாழ்த்துக்கள். பராசக்தியின் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.